ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரம்ஜான் முபாரக். இந்த ரம்ஜானுக்கு என்னோட லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் என்னென்னு பார்த்துடலாம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி தொக்கு ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, ரைஸுன்னு எல்லாத்துக்கூடமே வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சப்போஸ் நம்ம சஹருக்கு எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா கூட இந்த தொக்கு மட்டுமே வச்சு கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை சில்லி, தனியா, கடுகு, வெந்தயம் இது நாளையும் வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு கிலோ தக்காளி வாங்கியிருந்தேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு ஹெவி பாட்டம் பேனில் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். பட் நான் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை லைட்டாக வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த தொக்கில் நான் பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா நோம்பு டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ருட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் இன்டைஜஷன் அப்புறம் ஹார்ட் பர்ன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சில டைம் வரும். ஸோ பூண்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டும். பூண்டு வந்து நல்லா குக் ஆகிட்டு அந்த லைட் ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அப்போ வந்து அந்த டொமேட்டோ பியூரியை வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேயே வந்து சால்ட் நிறைய ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தொக்கு வந்து நல்லா திக்கன் ஆகும்போது சால்ட் எக்ஸஸ் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். மீன்வேல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோ பியூரியில் கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்கன் ஆகி வரணும். ஃப்ளேம் வந்து சிம் டு மீடியமில் வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக குக் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மீன்வேல் வந்துட்டு கொஞ்சம் க்ளீனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன க்ளீன் பண்ண முடியுமோ க்ளீன் பண்ணியாச்சு. 2 வாட்டி எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கனால எந்த ஒரு டிஐஒய்ஸும் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் க்ளீனிங் மட்டும் பண்ணிவிட்டு இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இங்கே தொக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வற்ற ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் இனிஷியலாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கிரேவி திக்கன் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த தொக்கு வந்து ரெடி ஆகிடும். ரெடி பண்ணி வச்சிருந்த பவுடர் வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நான் கொஞ்சம் பார்த்து தான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்பைஸ் ஜாஸ்தியாக சாப்பிடுங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தொக்கு வந்து நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் வந்துட்டு ஒரு 1 வீக் வர மாதிரி நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். மீதி இருக்க தொக்கை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு மசாலா பொடி எதாவது தேவைப்பட்டது அப்படின்னா இப்போவே ரெடி பண்ணி வச்சிடலாம். எனக்கு பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதை இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் என் டெய்லி டயட்டில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இன்க்ளூட் பண்ணணுன்ட்டு இருந்தேன். நார்மல் டேஸ்னால் நம்ம ஜூஸ் அடித்து குடித்தா போதும். பட் ரம்ஜான் டைமில் அது பாசிபிள் இல்லை இல்லையா. ஸோ நம்ம எதோ தயிர் பச்சடியாக சேர்த்து சாப்பிடலாம், இல்லைனா மோரில் அடித்து கூட நம்ம குடிக்கலாம். நெல்லிக்காய் தயிர் பச்சடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இங்கே ஒரு 4-5 நெல்லிக்காய் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா ஒரு 1 மந்த்துக்கு வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கோஸாக கிரைண்ட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பவுடர் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 2 ரோல் பட்டை எடுத்திருக்கேன், ஸ்டார் அனீஸ் ஒரு 7 to 8 எடுத்திருக்கேன், பெப்பர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், ஏலக்காய் ஒரு 35 to 40 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், பேலீஃப் ஒரு 4-5 எடுத்துக்கலாம். நான் எடுத்த பேலீஃப் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரு 3 எடுத்திருக்கேன். இன்னும் நம்ம எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பவுடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சப்ஜா சீட் அண்ட் பாதாம் பிசின். இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சாலே போதும். ஸோ அந்த டைமில் நமக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா, டைம் சேவிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட்ஸை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக உள்ளே ஏதாவது நட்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இங்கே டேட்ஸ் எல்லாம் டீசீட் பண்ணிகிட்ருக்கேன். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச மாதிரி எதாவது ஆல்மண்ட் இல்லைனா கேஷ்யூ இல்லைனா பீனட்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்டஃப்டு டேட்ஸை நம்ம ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இஃப்தார் டைமில் கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். இது எதர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம வெளியில் வச்சா கூட கெட்டு போகாது. நான் இங்கே வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர், நட்ஸ் பவுடர், ஸோ அதை தான் நான் இங்கே ஸ்டஃப் பண்ணுறேன். இந்த நட்ஸ் பவுடரோட ரெசிபி வந்துட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து தயிர். ஸோ சேர டைமில் பார்த்தீங்கன்னா தயிர் இல்லைன்னா மோர் டெய்லி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மின்ட் சட்னி. நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பண்ணாலும் இந்த சட்னி வந்துட்டு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 1 கப் அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்திங்கன்னா அதில் ஒரு பாதி அளவு மின்ட் எடுத்தால் போதும். அது கூட ஒரு 2 சில்லி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து தயிர் லாஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் காரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லாஸ்ட்டில் தயிர் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் ஜீரகத்தூள், நான் கொஞ்சம் பிளாக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சாட் ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்துட்டு பிளாக் சால்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. ஸோ பிளாக் சால்ட் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணலை. ஸோ நமக்கு எப்போ அந்த சட்னி தேவைப்படுதோ அப்போ இதுலேருந்து ஒரு 2 க்யூப்ஸ் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கர்ட் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இஃப்தார் டைமில் நிறைய டெசர்ட்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு சம்டைம்ஸ் இந்த கார்டமம் பவுடர் வந்து தேவைப்படும். இந்த ஏலக்காய் பொடி நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். அதுக்கு வந்து ஏலக்காய் வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண ஏலக்காய் கூட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏலக்காயோட ஸ்கின் வந்து அப்படியே இருக்கும், கிரைண்ட் ஆகவே ஆகாது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபைன் ஏலக்காய் பொடியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாக் சீட் பவுடர் ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளாக் சீட்ஸ் பவுடர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஸோ ரம்ஜான் டைமில் நம்ம இதை டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸில் ஆட் பண்ணலாம். இல்லைனா சாலட்க்கு ட்ரெஸ்ஸிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது கிரேவிஸ் எதாவது பண்ணால் கூட இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து போட்டால் கூட நம்ம டெய்லி இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பாயசம் இல்லைனா வேறு ஏதாவது ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் ஜாகரி சிரப் தேவைப்படும். ஸோ அதையும் நம்ம ஃபஸ்ட்டே மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இங்கே வந்து நான் ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருந்தது. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் நான் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ இந்த ஜாகரியை நம்ம ஃபஸ்ட்டே மெல்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். அண்ட் நிறைய ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பிரெட் க்ரம்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரெட்டை வந்து நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது பக்கத்துலேயே இருந்து ரோஸ்ட் பண்ணிட்டுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். நான் ரோஸ்ட் பண்ணுற டைம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி போயிட்டு வரதுக்குள்ளே அடி பிடிச்சிச்சு. ஸோ நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ரோஸ்ட் பண்ணுற டைம் கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட இன்னும் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.